இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதுமாரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா, இதுக்கு பின்னால் பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை எடுத்தீங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும், அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிக பேர் பலன் பெறுவாங்க. முக்கியமாக வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது, ஃபஸ்ட் உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மை பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாவி அடைவோவாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோவாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஒத்துழைப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை பகல் வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பொழுக வரவேற்கிறேன். பவுலுடையாருடைய கடிதங்களிலே வாசிக்கிறோம், கடவுள் தான் கொடுத்திருக்கிற அழைப்பையும் நம் ஒவ்வொரு மீது பொழிந்து கொண்டிருக்கிற அருளையும் திரும்ப பெறுவது கிடையாது. அது கொடுத்து கொண்டே இருக்கிறார். அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு திருச்சித்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நம்மில் ஒருவராக இந்த திருப்பலியின் தலைமையேற்று நடத்துகின்ற அருட்தந்தையாக இருக்கிற அடுத்த ஜெயமாலை தர்மநாதன் நம் அத்தனை பேருக்கும் தெரிந்த நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய மூத்த குருவானவர். இந்த ஆண்டு 50 ஆண்டுகள் தனது குருத்துவ பணியில் நிறைவு கண்டு மகிழ்கிற தந்தை அவர்களை கரவொலி எழுப்பி இந்த திருப்பள்ளிக்கு வரவேற்கிறோம். இந்த திருத்தலம் இன்றைக்கு வானுயர உயர்ந்திருக்கிற இந்த ஒரு நிலையில் இது போன்ற குருக்கள் இவர்களால் மறை மாவட்டம் உயர்ந்து நிற்கிறது. இதுதான் நான் என்னுடைய இந்த குருத்துவ பயணத்தில் கண்டிருக்கிற ஒரு பெரும் கடவுளது கருணை. மூத்த குருக்கள் அவர்கள் சிந்தி இருக்கிற வியர்வையும் இரத்தமும் இன்றைக்கு இந்த சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் அத்தனை பங்குகளையும் தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறது. தந்தை அவர்கள் புதுப்பேட்டையில் இருக்கிற போது பல பேருக்கு தெரியும். இன்னும் இந்த மாநகரத்தில் எத்தனையோ பங்குகள் இருக்கிற போது பல பேருக்கு தெரியும். இந்த நேரத்தில் தந்தை அவரோடு சேர்ந்து இந்த பலியை நன்றியின் பலியாக நாம் ஒப்புக்கொடுப்போம். இதன் மூலமாக அவர் பெற்றிருக்கிற அந்த நிறைவான ஆசீர் இங்கே இருக்கிறவங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய திருத்தலத்திற்கும் இறைவன் நிறைந்து கொடுக்கும் பொருட்டு திருப்பலியில் பங்கேற்போம். நம்மில் இருக்கிற குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றிற்காக மனமுறந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான சுய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கும் அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவரான இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கம் தேவதந்தை இறைவனே. ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவரான இறைவனே, இறைவனின் திருசமரியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீ எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம்முடைய திருமகன் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தமது பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை எல்லாம் நினைவு கூறுகின்றோம். உண்மையான அந்த அன்பின் ஊற்றாகிய ஆண்டவர் இயேசு வழியாய் எமக்கு தந்தருள்வீராக. ஆமென். அமருவோம். இன்றைய திருப்பலியானது நன்றியின் பலியாக பிறந்த நாளில் ஸ்மிருதி மற்றும் நம்முடைய தந்தை ஜெபமாலை தர்மநாதன் அவருடைய இந்த குருத்துவ பொன்விழாவில் இறைவனுக்கு நன்றி சொல்லியும், லூயிஸ் மேரி புருஷோத்தமன், ஜெரி போஸ்கோ, ஜெய்சன் போஸ்கோ அவருடைய பிறந்த நாளிலும், லொரேன்சோ தாமஸ், சிந்தியா பழனி, லீலா வின்சென்ட், சாவியோ சவிதா அவருடைய குடும்பம், எஸ்மி ஜெர்மா, ஜேம்ஸ் விமலா புதிய வீடு கட்டியதற்கு நன்றியின் பலியாகவும், ஆண்ட்ரூ ஹெலின் ரோதா, பிரேமா முனிராஜ் இவர்களும் நன்றியின் பலியாக பலியை கொடுக்கிறார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக உடல்நலத்திற்காக மெசபியல் ஜோஸ்னா, அனிதா, சகாய மேரி, அஸ்வின் அற்புதராஜ், சில்வியா, பெனடிக்டா இவர்கள் தங்களுக்கு இறைவன் நல்ல உடல்நலம் தர வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். மேலும் வேலை நிமித்தமாக ஜெரோம் அமிலன், டானியல் இவர்களும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஸ்வகன் அலெக்சாண்டர் மற்றும் ஷர்மா, சாரமா, தயாலன் இவர்களும்
ஜெரோம் அமலன் டேனியல் இவர்களும், மேலும் தேவ அழைத்தலுக்காக ஆண்டனி கிஷோர் இவர்களும் மன்றாடுகிறார்கள். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரது கருத்துக்களுக்காகவும் நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பேறு, சுகப்பிரசவம் இவர்களுக்காக இந்த நிலையில் இருக்கிறவர்கள் இறைவனது பேருகளை பெற்று திருக்குடும்ப ஆசிரியை பெற வேண்டும் என்று மன்றாடி செபிப்போம். இறந்து போன கொஞ்சஸ் மேரி, ஃபிலோமெனால், யாரும் அறியாத ஆத்மாக்கள், பிரான்சினால், ஜான்சன், ஸ்டான்லி, ஆக்னஸ் எலிசபெத் இவர்களுக்கு இறைவனத்திலை பாற்றி விட வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடுவோம். கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-8 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா. நாயனா இறைவன் இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நடந்திடும் போதினிலே இங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே
மகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவானுடைய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இதிலிருந்து ஒரு சில இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போக என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். மேலும் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று கூறினார். இது கிறிஸ்து நமக்கு வழங்குகிற நற்செய்தி. வார்த்தைகள் என்ன? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் மீதும் தந்தையாம் இறைவன் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தையின் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு அருள்வேன். அவைகளில் முக்கியமாக தூய ஆவியை தருவேன். அவர் அனைத்தையும் நினைவூட்டுவார். பிறகு நாம் அதிகமாக தேடி அலையக்கூடிய அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி. இதர சமய மக்களை பற்றி நாம் எந்த நிலையிலும் தவறான கருத்து கொண்டிருக்கக்கூடாது. நம்மை விட அவர்கள் ஒருபடி உயர்ந்தவளாகவே அவருடைய வாழ்க்கை தரத்தில் காட்டுகிறார்கள். அதுதான் உண்மையாக இருக்கிறது. இதர சமய மக்கள், முக்கியமாக இந்து மக்கள், எத்தனையோ தெய்வங்களை அவர்கள் கண்டு தரிசிக்கிறார்கள். அவர்களையும் நம் ஆண்டவரையும் சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். அந்த தெய்வங்களுக்கு மக்கள் லட்சமாக கோடிக்கணக்கிலே பணத்தை கொட்டு குவிக்கிறார்கள். ஆனால் அந்த தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள், உங்களுக்கு உலகம் தர முடியாத அமைதியும் மகிழ்ச்சியும் தருகிறேன் என்று சொல்லுவார்களா? இதுவரையிலும் சரித்திர ஏடுகளில் இல்லை அவர்கள் வாய் திறந்து பேசியதாக. ஆனால் நம் ஆண்டவரோ நம்மேல் வைத்த வாஞ்சையினால், பரிவு இரக்கத்தால், என் பிள்ளை எல்லா நிலையிலும் உயர்வடைய வேண்டும், கண் கலங்கக்கூடாது, இதயம் எந்த நிலையும் சோர்வடையக்கூடாது, நான் இறந்த பிற்பாடு பிள்ளைகளுக்காக தயாரித்து வைத்திருக்கும் இடங்களில் அவர்களும் என்னோடு இருக்க வேண்டும். இதுதான் நம் ஆண்டவருடைய பேராசை. இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுத்த பிறகு அன்பு, அமைதி, நம்பிக்கை, மகிழ்ச்சி, இந்த ஒப்பற்ற செல்வங்களெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வாழ்விலை உயர்த்திவிட்டு நீங்களும் நானும் கண்களை மூடும் பொழுது என்ன நினைப்போடு போக வேண்டும்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் இருக்கும் இடத்திலேயே நானும் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் சொல்வதென்ன? உண்மையாகத்தான், எனக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தால், என்னை அன்பு செய்தால், என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால், உங்கள் அனைவருக்கும் நான் கொடுக்கக்கூடியது தந்தையிடம் இருக்கிறது. நானும் தந்தையும் தூய ஆவியும் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று வார்த்தைகளால் பதிவு செய்கிறார். ஆணித்தரமாக நம்முடைய இதயத்தில் பதியும்படி சொல்லிவிடுகிறார்.
மற்ற மத தெய்வங்கள் இப்படிப்பட்ட வார்த்தை ஒன்றாவது சொல்லி இருப்பார்களா? ஆனால் அவர்கள் எல்லாரையும் இப்படியோ போய் அந்த தெய்வத்தை நாம் கும்பிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து திரும்புகிறார்கள். ஒருவேளை அந்த தெய்வம் அமைதியாக அவர்களுக்கு உதவி புரிகிறதோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலும் நமக்கு ஆண்டவர் இயேசு வாய் திறந்து சொல்லிவிட்டார். அந்த தெய்வத்தை நாம் முழுமையாக நம்பித்தான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த நேர்ச்சி ஆலயம், சேசுவின் திருஹிருதய ஆலயம் நமக்கு தருவதெல்லாம் என் பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கலங்கக்கூடாது. அவருடைய இதயம் 1000 தான் பிரச்சனைகள் சூழ்ந்து வந்து அவருடைய இதயத்தை கடினப்படுத்தினாலும் நான் அவர்களோடு இருக்கிறேன் என்று அவர்கள் நம்ப வேண்டும். அவர்கள் விரும்பி தேடக்கூடிய அமைதியை, மகிழ்ச்சியை அவர்கள் வாழ்விலே அனுபவிக்க வேண்டும். அதற்கு குறுக்கீடாக இடையூறாக யாரும் இருக்கக்கூடாது. இட் இஸ் our birthright to be happy, to be peaceful, to give the trust, confidence in others' life. அதனால் தான் ஆண்டவர் வாய் திறந்து மற்றொரு 3 வசனங்களையும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வேறு யாரிடமும் போக வேண்டாம், என்னிடம் வாருங்கள், கதவுகளை தட்டுங்கள், என் கதவுகளை தட்டுங்கள், என் இதய கதவை நீங்கள் ஜெபத்தால் தட்டுங்கள், உங்களுடைய ஜெபத்தினால் தேடி பாருங்கள். என்னிடம் வந்துவிட்டீர்கள் அல்லவா? தேடி அலைந்து நீங்கள் போய் ஒன்றும் கிடைக்காது என்று சோர்வுற்ற பொழுது நீங்கள் என்னிடம் வாருங்கள். என்னிடம் நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள் அல்லவா? இதை விட்டு விடாதீர்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நண்பர்களே, எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஏன் நீங்களும் நானும் அவருடைய விலைமதிப்பில்லாத இரத்தத்தால் ஞானஸ்நானத்தும் பெற்ற பொழுது தோய்த்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். You are too precious to be lost. ஆண்டவர் சொல்வது இதுதான். I have printed as it were your name in my palm. I have craved your name in the palm of my hand. You are too precious for me to be lost forever. Be confident. Be strong in your attitudes. Be prosperous. I will make your lives prosperous. ஆமென்பர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லி அழைக்கும் நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சாதாரணமாக அன்பு செய்யவில்லை. சொல்லி வார்த்தைகள் ஜாலம் காட்டவில்லை. அந்த வார்த்தைகளை வாழ்ந்து காட்டியவர் பெருமைக்குரியவர் நம் ஆண்டவர் இயேசு. என் அன்பு பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எனக்காக அவர்கள் செய்யும் தியாகத்திற்கும் அவர்கள் செய்யும் நன்மைகளுக்கும் நான் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன். அது போதாது, என் பிள்ளைகள் என்னோடு அவர்கள் இறந்த பிற்பாடு எங்கும் போகாமல் என்னோடு பேரின்பத்தில் இணைந்து வாழ வேண்டும். இவ்வளவு பேர் ஆசைகளோடு நம்மை தேடுகிறார். அவர் தேடும் தெய்வம். பாடலில் பாடுகிறோம். ஆனால் ஆண்டவரை இயேசுவை நாம் தேடி வருகிறோம். ஏனென்றால் அவர் நம்மை தேடி நாம் போல அங்காங்கு ஓடினவர் அல்ல. நாம் ஆண்டவருடைய காலத்தில் பார்த்திருக்கிறோம். அப்படி எவ்வாறெல்லாம் அவர் இழந்து போன ஆடுகளை தேடி சென்றிருக்கிறார். நோயாளிகளை தேடி சென்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நன்மைகளை செய்து சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்த மக்களை வாழ வைத்த பெருமைக்குரியவர் நம் ஆண்டவர் இயேசு. அப்படிப்பட்ட தெய்வத்திடம் நாம் வந்திருக்கிறோம் என்றால் ஏதோ நம்முடைய தேவைகளை அவருடைய மலரடிகளில் கொட்டிவிட்டு தந்தாத்தா தராட்டி போ என்று சொல்வதற்கு அல்ல. இல்லை ஆண்டவரே, நீர் கொடுக்கும் தெய்வம் என்பதை நான் அறிவேன். நான் யாக்கோபை போல ஒரு சிறிய பூச்சி என்ற அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். கண்மணி போல நேசிப்பவர். We are the apple of the eyes of the Lord. உங்களுடைய பெயர்களை என் கரத்தில் நான் பொறித்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அன்பின் அந்யோன்யத்தை, நேசத்தை நமக்கு காட்டி நம்மை வாழ வைப்பதில் சுகம் காணும் ஆண்டவர். இம்மையில் நாம் முழுமையாக கொடுத்த இந்த வாழ்க்கையை அனுபவித்து மறுமையில் வேறு எங்கும் போகாமல் அவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு பேர் வரத்தையும் வரப்பிரசாதத்தையும் தருகிறாரே.
இவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த தெய்வத்தின் மேல் தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். அவரை ஆராதிப்போம். அவரை போற்றி, அவருடைய திருநாமத்தை போற்றி புகழ்வோம். அவருடைய மலரடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீரன்று எனக்கு வாழ்க்கையில் யாரும் இல்லை, உம்மை தவிர என்னை அன்பு செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்படி அன்பு செய்தால் அவர்கள் ஏதோ சுயநலத்தோடு செய்யலாம். ஆனால் நீரோ என்னிடம் விரும்புவது சுயநலம் அல்ல. நீர் எதையும் விரும்பி இவைகளை கேட்பதல்ல. எல்லாவற்றையும் கொடுத்து செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பது போல ஆண்டவர் இறந்தும் நம்மோடு திவ்யநற்கருணை பிரசன்னத்தின் மூலமாக வரங்களை அள்ளி கொடுக்கும் அருமையான தெய்வமாக காட்சியளிக்கிறார். எனவே நேசிப்போம், ஆண்டவரை நேசிப்போம், அவருடைய வார்த்தைகளை நம்புவோம். அவரிடமிருந்து நாம் ஒரு நாளும் பிரிந்து போகக்கூடாது. வாழ்க்கை சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாம் போய்விடும். ஆண்டவர் அவற்றை விலக்கி விடுவார். ஏதோ கொஞ்ச நாட்களுக்கு சோதிக்கப்படுவது போல ஆண்டவர் நம்மை சோதிக்கலாம், அன்பை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனையெல்லாம் வெற்றி பெற்று, ஆண்டவரே உம்மை விட்டு நான் ஒரு நாளும் எங்கேயும் போக மாட்டேன், நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த திடமான நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஆண்டவரிடம் நாம் பேசினால் நாம் வெல்வோம், வெற்றி அடைவோம், என்னாலும் சுபிட்சமாக இருப்போம். அந்த தேடியும் கிடைக்காத பெரும் வரங்களாகிய மகிழ்ச்சியும் அமைதியும் நம்முடைய வாழ்வில் இருக்கும். ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? எழுந்து நின்று நாம் ஆண்டவருக்கு தனிப்பட்ட முறையில் அன்பு செய்த நன்றியோடு ஜெபிப்போம். என்னை அன்பு செய்யும் ஆண்டவர் இயேசுவே, உம்மை போற்றி புகழ்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுக்கும் தெய்வமாக காட்சியளிக்கிறீர். அது இல்லையே, இது இல்லையே, ஆண்டவர் கேட்பதை தரவில்லையே என்றெல்லாம் நாங்கள் சில சமயத்தில் புலம்புகிறோம். ஆனால் நீரோ எங்களிடம் ஓடோடி வந்து கலங்காதே, மிரண்டு போகாதே, கவலைப்படாதே. மகனே, நான் உன்னோடு என்று வாழ்ந்து உன்னை இம்மையில் 100 மடங்கு ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறேன். நீ நல்ல பூரணமான முழுமையான மகிழ்ச்சியும் அமைதியும் கலந்த வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மக்களே, அதோடு நீங்கள் முடிவில்லா வாழ்வில் என்னிடம் வருகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நரகம் அந்த உத்தரஸ்தலம் என்பதையெல்லாம் நினைக்காதீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் மோட்சத்திற்கு வர வேண்டும், பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை அத்தகைய ஆசைகளோடு நான் உன்னுடைய திருப்பாதம் தேடி வந்திருக்கிறேன். எனக்கு கொடுத்து என்னையும் என் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி வேண்டுதலோடு கீழே உட்கார்ந்து காணிக்கைக்கு ஆரம்பமாகும். Place it down. Orbit. கூவிட்டு இறைவா தொழுதும் இதயத்தில் பதத்தில் பலியாய் அளித்தோம். திருக்கரம் கூவிட்டு இறைவா தொழுவோம். நிலத்தில் விளைந்த மணிகள் கூவிட்டு கொடியில் குலுங்கும் கனிகள் போதித்து. நிலத்தில் விளைந்த மணிகள் கூவித்து குலுங்கும் கனிகள் மோதித்து. படைப்பின் வழியாய் பரம் புகழிசித்து. படைப்பின் வழியாய் பரம் புகழிசித்து. பகலவன் ஒளியில் பலியாயுயிரும் திருக்கரம் குவித்து இறைவா தொழுதோ. அன்பு சகோதரரே, சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த நன்றியறிதல் திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக மாற ஜெபிப்போமாக. பேரின்பமிக்க தந்தையே, அன்பார்ந்த உடைய திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அறலாம்.
நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. ஆண்டவர் இயேசுவின் புனித நாமத்தில் தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியரோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவராகிய தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உம்மைக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தன்னையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையினர் சாதனங்கள் வெளிப்பட்டன. அந்த மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவுமாய் எவ்வாறு அவர் செய்தருளினார். ஆகவே இறைவா, நாங்கள் சகல புனிதரோடு ஒன்று சேர்ந்து வாய் மணக்க உம்மை வாழ்த்து புகழ்ந்து பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தரேனோ உலகின் தேவனாகிய ஆண்டவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. அன்பு இறைமக்களே, மிகவும் முக்கியமான பக்தி மிகு வசனங்களால் நம் ஆண்டவர் இயேசுவை இந்த அப்பத்தின் மூலமாக அவருடைய திவ்ய பிரசன்னத்தை பெற காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்றும் நம்மோடு வாழும், நம்மை ஆசீர்வதிக்கும் தெய்வம் அவர். ஆகவே அவருடைய திவ்ய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்முடைய உரிய மரியாதையை செலுத்துவோம். மூன்று சில வார்த்தைகளை மட்டும் இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று பாடிய பிற்பாடு நான் அப்பத்தை கையில் ஏந்தி உங்களுக்கு காட்டும்போது நீங்கள் 3 வரிகளை மட்டும் பாட வேண்டும். நான் பாடி காட்டுகிறேன். அது எல் ஷெடாய் ஆராதனை. எல் ஷெடாய் ஆல் பவர்ஃபுல் ஆராதனை. எலோஹிம் இன்று வாழ்பவர், கடந்ததையும் வரப்போவதையும் காலத்தையும் கடந்தவர்தான் கடவுள். எலோஹிம் உமக்கு ஆராதனை. யேசுவா நான் தான் உன்னுடைய மீட்பர். இந்த வார்த்தைகளே நான் பாடி காட்டுகிறேன். பிறகு எழுந்த பிற்பாடு நீங்கள் பாட வேண்டும். இது விசுவாசம் அனைவரும் போட்டு தம்பி பார்ப்போம். இது விசுவாசத்தின் மறைபொருள். உங்களை தெரியும் எப்படி பாடணும். ஓகே, தெரியுது. இது பிற்பாடு நான் இப்படிதான் பாடுவேன். எல் ஷடாய் ஆராதனை. எலோஹிம் ஆராதனை. யேசுவா ஆராதனை. எல் ஷடாய் ஆராதனை. எலோஹிம் ஆராதனை. யேசுவா ஆராதனை.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமெனவுமே மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவருக்கு உரியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆராதனை ஆராதனை இயேசுவா ஆராதனை. மீண்டும் 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 ஆராதனை ஆராதனை இயேசுவா ஆராதனை. ஆகவே இறைவா, நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் நிலை ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாம் இறைவன்தாமே எம்மை உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக உங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் ஜார்ஜ் அந்தனி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், குறிப்பாக இன்று தனது குருத்துவ பொன் விழா ஆண்டில் நமக்கு நன்றி சொல்லுகிற எங்களது பாசத்திற்குரிய அருமை தந்தை அருட்பணியாளர் ஜெபமாலை தர்மநாதன் மற்றும் அவரோடு இதே மகிழ்ச்சியில் நமக்கு நன்றி சொல்லுகிற எங்களது மறை மாவட்டத்தில் உழைத்து நமக்கு நன்றி சொல்லுகிற எல்லா அருட்பணியாளர்கள், துறவியர், பொதுநீராக அனைவரையும் இத்திருப்பலியில் தங்களது நன்றிகளை வெளிப்படுத்துகின்ற எல்லாருடைய நன்றிகளையும் ஏற்று, எல்லாருடைய வேண்டுதல்களையும் ஏற்று, எல்லோரையும் நிறைவுடன் வாழ்கின்ற வரத்தில் நினைவு கூர்ந்து ஆசீர்வதியும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர்த்துடன் நம்பிக்கொண்டு போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியில் நினைவு கூர்ந்த ஆத்துமாக்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்க திருமண் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கண்ணுத்தான மாட்சிமிக்க மரியாள், அவர் தம் கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழாவெடுக்கும் ஸ்கொலாஸ்டிக் அம்மாள், இவ்வளவு வந்தவராக இருந்த புகழாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஆற்றலால் எல்லா புகழ்ச்சியும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளில்
அவரே சொல்லிக் கொடுத்தபடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களும் நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை நின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வினையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற வேண்டும் என்று நாம் கைகளை காட்டி மற்றவர்களுக்கு அமைதியை கொடுப்போம். கிறிஸ்துவின் அமைதி. Peace be to you. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக எமக்கு உயிரளித்தீர். இந்த உம்முடைய புனிதமான உடலாலும் இரத்தத்தாலும் நாங்கள் எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் நீட ஒரு பொருட்டாக எண்ணாமல் எம்மை விடுவித்து நாங்கள் இமையிலும் மறுமையிலும் உம்மோடு ஒன்றித்து வாழும் வகையில் உம்முடைய கட்டளைகளுக்கு கருத்தூன்றி கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகின் பாவங்களை போக்க வந்து செம்மறி. இந்த செம்மறியின் திருவந்திற்கு அழைக்கப்பட்டவர் நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். ஆண்டவர் இயேசுவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கும் அழைத்து செல்வதாக. ஆமென். நன்மை நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவும் உறவை நிரந்தரம் இம்மை வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம் ஆண்டு பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் ஆண்டு பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே
நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் அம்மையப்பன் வந்த நன்பில் நிரந்தரம் மாறும் உலகில் மாறாகும் உறவில் நிரந்தரம் தாயின் அன்பு சேக்கி இங்கே நிரந்தரம் தாயும் தந்தையும் எமக்கு நிரந்தரம் தேயும் வாழ்வில் நம்பிக்கை நிரந்தரம் தேயும் வாழ்வில் நம்பிக்கை நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் அம்மையப்பன் வந்த நன்மை நிரந்தரம் மாறும் உலகில் மாறாகும் உறவை நிரந்தரம் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வந்தாலும் உம்மை போல நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திருஇருளிலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சார்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இருதயத்திலிருந்தும் அவர்களை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம் திருப்பினை தொடக்கத்தில் சொன்னது போல நாம் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாதம் முழுவதும் நம்முடைய திருமணம் முடித்த தம்பதியினர் குழந்தை பேறு மற்றும் சுகப்பிரசவம் இவற்றையெல்லாம் அனுபவித்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் குடும்ப வாழ்வை தொடர வேண்டும் என்று இவர்களுக்காக ஜபத்தை துணை நிற்கிறோம். மேலும் இந்த திருப்பலியினுடைய இறுதி ஜபம், இறுதி ஆசிர் முடிந்தவுடன் தொடர்ந்து ஆராதனையானது நடைபெறும். மாலையில் 5:30 மணிக்கு தமிழில் ஆராதனை, அதைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் ஆராதனை, 7 மணிக்கு தமிழ் திருப்பலியானது நடைபெறும். நாளை தினம் மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை லூர்து மாதா திருவிழா. அகில உலக நோயாளிகள் நலம் பெறுகிற நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாளை மாலை அருட்தந்தை பெரியநாயகம் அவர்களால் நடத்தப்படுகின்ற வழக்கமான நற்செய்தி பகிர்வு கூட்டம், அந்த நற்செய்தி பகிர்வு தியானத்தின் இறுதியில் 6:30 மணிக்கு
லூர்து மாதா நினைவில் நாம் திருப்பலியை நலம் நாடுவோருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய இறுதியில் தேவனற்குணை ஆராதனையில் குணப்படுத்தும் அந்த வல்லமைமிக்க செயல்பாட்டை கடவுள் வெளிப்படுத்த வியாதிஸ்தர்களுக்காக, நோய் கண்டவர்களுக்காக ஜெபிக்கவிருக்கிறோம். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு தேர்வினை எழுதுகின்ற பிள்ளைகளுக்கு காலையில் 9:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை வெற்றி நமதே என்கின்ற கருத்தரங்கு, அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு திருப்பள்ளி, பிறகு அந்த பிள்ளைகள் எழுதுபொருட்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படவிருக்கிறார்கள். அவர்கள் எந்த பள்ளியில் படித்தாலும், எந்த மொழியில் படித்தாலும், அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் உங்களுடைய அருகமையை குடும்பங்கள் இருந்தாலும், பகுதிகளில் இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும் எல்லோரும் அழைத்து கொண்டு வந்தால், பெற்றோரோடு வந்தால் நாம் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிப்போம். அவர்களுக்காக நாமும் ஜெபிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் உடைய திருத்தலத்தில் வெளிவந்து கொண்டிருக்கும் வாக்கியன் வாழ்வாக மாதாந்திர பத்திரிகை, அதற்கு சந்தாதாரர்களாக சேர்ந்து ஒத்துழையுங்கள். அதோடு கூட நம்முடைய இந்த திருத்தல வளாகத்தில் அமைந்திருக்கின்ற திருப்பலி எழுதுதல் மற்றும் நேர்ச்சி விளக்கு எழுதுதல், திருமண தகவல் நிலையத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கான வரன்களை பதிவு செய்தல் மற்றும் திருமறை பொருட்கள், திருமறை புத்தகங்கள் இவற்றை பெற்று நீங்கள் இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சியிலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பங்களிக்க வேண்டும் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் நம்முடைய இந்த திருத்தலத்தை உண்மையிலேயே இறை எழுச்சி மிகு தனது பிரசன்னத்தினால குருத்துவம் என்கின்ற மாபெரும் அருட்கொடை, ஏற்கனவே சொன்னது போல கடவுள் விடுத்த அழைப்பையும் கொடுக்கிற ஆசிரியையும் திரும்ப பெறுவது கிடையாது. மாறாக அவர்களை இன்னும் எந்த அளவிற்கு ஆழவிருட்சமாக மாற்றி அவரிடமிருந்து அருட்கொடைகளை தன்னுடைய மக்களுக்கு நிறைந்து கொடுக்க இறைவன் விளைகிறாரே, அந்த இறைவனது விருப்பத்தை நாம் நம்முடைய தந்தை ஜெபமாலை தர்மநாதன் அவருடைய மத்தியில், அவருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளில் தந்தை இவர்களை பற்றி ஓரிரு பண்புகளில் நான் உங்களோடு அவரை மெச்சிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, அவரது குரல் வளமும் அவரது பாடல் அந்த பாங்கும், மேலும் இது போன்ற திருவடிபாடுகளிலே மக்களை வசீகரப்படுத்துகின்ற அந்த தன்மையும் பார்க்கிற போது உண்மையிலேயே அருட்பணியாளர்களுக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு தனி வரம், அதை தந்தை அவர்கள் மீது ஆண்டவர் அபரிவிதமாக பொழிந்திருக்கிறார். அதற்கு நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இந்த பகுதியில் அவர் பணிபுரிகிற போது அதை கண்டு ரசித்திருக்கிறீர்கள். ஆகவே அவருக்காக இறைவனுக்கு அன்று சொல்லுகிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கிற போது நான் அவருடைய அந்த பணி நிலைகளில் 2 பெரிய ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறேன். ஒன்று, குரோம்பேட்டையில் அவர் கட்டி எழுப்பின அந்த அமலூர் போனைக்கான பெரிய ஆலயம், போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற அந்த ஆரோகண மாதா ஆலயத்தில் அவர் கட்டி எழுப்பின விண்ணரசி மாதாவிற்கான அந்த ஆலயம், மற்றும் அவர் எந்தெந்த பங்கில் போனாலும் அவரையே வளைய வருகின்ற பாடகர்கள் நண்பர்கள் மற்றும் அந்த பிள்ளைகள் அத்தனை பேரோடும் நட்போடு பழகுகிறதும், குறிப்பாக எங்களை போன்ற குருக்களில் தம்பி நல்லா இருக்கியா என்று சொல்லி கேட்டு எங்களை எப்பொழுதுமே உற்சாகப்படுத்துகின்ற இந்த குருவானவரது இந்த சிறப்பு இயல்புகள், இது குருக்களுக்காக இறைவன் தன்னுடைய அந்த பணியை செய்வதற்கு கொடுக்கின்ற தனி ஆசீர்வாதம். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாவீது ஆலயம் கட்ட ஆசித்தான், ஆனால் அது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக சாலமோனுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அப்படி பல ஆசீர்வாதங்களை தனக்குள்ளாரே பெற்று அதை தன்னுடைய மக்களுக்கு வாரி வழங்கின தந்தை அவர்கள் தாராள உள்ளம் படைத்தவர், யாருக்கும் இல்லை என்று கிடையாது. தன்னுடைய இந்த பாக்கெட்டில் கை வைத்து கொடுப்பது தான் அவரது இயல்பாகவே இருக்கின்ற இந்த நிலையில் தந்தை அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது உண்மையில் இன்றைக்கு பெருத்த சந்தோஷம். அதுவும் திரு இருதய நாளின் கொண்டாட்டத்தில் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது தந்தை அவர்களுடைய பொன்விழாவில் அவரை பாராட்டி மகிழ்கிறோம். நம்முடைய பங்கின் மூத்தவர் நம்முடைய மேத்யூ அவர்கள் இங்கு பங்கில் பல குருக்களை பார்த்திருக்கிறார். இந்த பகுதியில் பல வட்டாரத்தில் பல குருக்கள் பணிபுரிவதை பார்த்திருக்கிறார். இப்பொழுது தந்தை அவர்கள் அவருடைய பணி அனுபவத்தின் நன்றியாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறார். அடுத்து நம்முடைய திருத்தல வெளியீடுகள், இவற்றை
நம்முடைய திருத்தலத்தினுடைய கொடையாக ஞான வாசிப்பிற்காக தந்தை அவர்களுக்கு இந்த திருத்தல வெளியீடுகளை அளிக்கிறோம். பிறகு நம்முடைய சிறிய எளிய அவருடைய பணியின் பாராட்டுதலுக்காக அருட்தந்தை நிர்வாக தந்தை ஆந்தனி தாஸ் அவர்கள் இந்த எளிய காணிக்கை கொடுக்கின்றார். கரவொலி எழுப்பி நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நங்கி ஃபாதர் பிளஸ் தந்தை அவர்கள் தன்னுடைய இந்த நாட்களில் இன்னும் நல்ல உடல்நலம் பெற்று இன்னும் பல பேருக்கு இந்த இறை வல்லமையின் வெளிப்பாடாக திகழ நீடி ஆயுளுக்காக ஜெபித்து அவரை பாராட்டி மகிழ்கின்றேன். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த ஜெபங்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணமாகி 5 நாட்கள் அல்லது 5 மாதங்கள் ஆகிய முழுமையடைவதற்கு முன்னதாகவே இந்த ஆளோடு நான் வாழ முடியாது என்று சொல்லி வழக்கு போட்டு விடக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 நாட்கள் கூட திருமணமாகி அவர்கள் ஒன்றித்து வாழ்வதில்லை. 5 மாதம், 5 வருடம், இப்படியெல்லாம் வாழ்க்கையில் மிகவும் சுலபமாகவே வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடிய மக்களாக அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த திருமண வாழ்வை எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். சந்தோஷப்பட்டாலும் வேதனைகளில் சரிந்து விழுந்து நாம் நொறுக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி வாழ வேண்டும். We should learn to live. அந்த ஒரு ஆதங்கத்தோடு நாம் வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளவோ நன்மைகளை பெற முடியும். பெற்ற இந்த நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் அன்பு கரங்களிலிருந்து நாம் இன்று பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அன்பு, அமைதி, நம்பிக்கை, மகிழ்ச்சி, இவைகளெல்லாம் நமக்கே நாம் சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. பெற்றவைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அன்பு செய்து நம்பிக்கையூட்டி வாழ வைத்து நாம் தலை நிமிர்ந்து வாழ ஆசைப்படுவது போல மற்றவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டாம். பல்வேறு நன்மைகளால் நம்முடைய வாழ்வு சிறப்படைய வேண்டும் என்று நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த உதவிகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். எந்த விதமான இடையூறுக்கும் ஆண்டவர் ஆளாக்க மாட்டார். அனைத்தையும் சால்வ் பண்ணி நமக்கு அன்போடு நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். இதை தீர்மானமாக எடுத்துக்கொள்வோம். நான் ஆலயம் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கேட்டு அத்தனை உதவிகளையும் அனுபவித்து பிறருக்கு நான் கொடுத்து வாழ வைப்பேன் என்ற அந்த பெருமிதத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி நாம் வாழ வேண்டுமே தவிர கூனி குறுகி வாழ்ந்து நம்முடைய வாழ்வை தொலைத்து விடக்கூடாது. எனக்கு இன்று 78வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. ஐம்பது ஆண்டுகளாக குருவாக பணியாற்றும் வரம் இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல. ஆனாலும் ஆண்டவருடைய பெரும் தயவால் இந்த 50 ஆண்டுகளில் அவருடைய ஊழியத்தில் இருக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அன்பு தெய்வத்துக்கு என்னுடைய கண்ணீரினால் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் கடைசி வரையிலும் என் இதய துடிப்பு அடங்கும் வரையிலும் நான் அவருக்கு செம்மனே சேவை புரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் என்னோடு இன்னொரு குருவான 2 குருக்கள் உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிறார்கள். ஃபாதர் A.J. ஜோசப் கேரளத்தை சேர்ந்தவர், ஃபாதர் M.K.S. லாரன்ஸ் என்பவர், அவர் இன்று சேலத்தில் இருக்கிறார். நாங்கள் இருவர் மட்டும் இங்கே ஓய்வு பெற்ற குருக்கள் எல்லாம் வியானி ஹோம் என்று அழைக்கப்படும் இடத்திலே இருக்கிறோம். ஆக நாங்கள் 3 குருக்கள் இந்த உயர் மறை மாவட்டத்திற்கு 50வது ஆண்டை பார்க்கும் ஒரு மாபெரும் கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்களும் எங்களோடு சேர்ந்து எல்லா குருக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்ளுங்கள். குருத்துவ வாழ்வுக்கு இன்று பிள்ளைகள் செல்ல விரும்புவதில்லை. இந்த இன்டர்நெட் வாழ்க்கையில் எடுத்த சேர்ந்த உடனேயே 40,000 50,000 என்று சம்பளம் வாங்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் லைஃப், ஹை ப்ரொஃபைல் லைஃப், அதை பார்த்தவுடன் இது இங்கே போய் ஏண்டா நம்ம கஷ்டப்படணும், என்ன லாபம் கிடைக்க போகுது,
என்ற லாபத்தை கண்ணில் வைத்துத்தான் இன்றைய இளைஞர்கள் வாழ்கிறார்களே தவிர, ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவர் நாமத்தை நாம் பரப்ப வேண்டும், புகழ் மணக்க நாம் இறைவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. ஒரு சிறிய உதாரணம் தருகிறேன். சென்னை ஞாயிற்றுக்கிழமை நான் சீனிவாசபுரம் சென்று அங்கே மறைவுரையாற்றினேன். இன்று பெற்றோர்கள் ஒரு குழந்தையோடு 2 குழந்தைகளோடு நிப்பாட்டிக் கொள்கிறார்கள் வேண்டாம் என்று. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை விட சம்பாதிக்க முடியாத நிலையில் 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் என்ற பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் சீனிவாசபுரத்தில் பூச முடிந்ததும் ஒரு தாய் என்னிடம் வந்து, ஃபாதர், நான் 12வது பிள்ளை என்று சொன்னார். பாருங்கள், நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. தமிழ் மக்களிலே 12 பேர், கேரள மக்களிடத்தில் 12-15 பேர் இருக்கிறார்கள் தெரியும். ஆனால் தமிழ் மண்ணில் 12 பிள்ளைகளை பெற்று அந்த 12 பேர் உயிரோடு இருக்கிறார்கள், பெற்றோர்கள் மறைந்து விட்டார்கள். ஆனால் நாமோ நல்ல வருமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு 30,000, 40,000, 50,000 சம்பாதிக்கிற நிலையிலே இந்த தெய்வ நம்பிக்கை தொலைத்து விட்டு நமக்கு கிடைத்த வாழ்க்கை போதும் என்ற ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூடோடு நாம் வாழ்ந்து ஒரு பிள்ளையோடு நிப்பாட்டிக் கொள்கிறோம். மிஞ்சினால் பிச்சை போடுவது போல இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிறோம். அதோடு நிமிர்ந்து விடுகிறார். இதுவா முறை? இதற்காகவா கடவுள் இப்படி இவர் இந்த 2 பிள்ளைகளிலும் அந்த பையன்கிட்ட கேட்டேன், நீ ஃபாதராக அவனுக்கு ஆசையாடான்னு கேட்டேன். இல்லை எங்கள் அண்ணன் இருக்கிறான், அவன் போவான், நான் போக மாட்டேன் அப்படின்றான். இப்படிப்பட்ட ஒரு பாழ்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் ஆண்டவர் அரசை நிறுவி கட்டி காப்போம், ஆண்டவருக்கு மகிமையை தருவோம், அவருக்கு புகழ்ச்சியை கொடுக்க முடியுமா? அந்த வள்ளலுக்காக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டாமா? நம்ம எதில் குறை வைத்திருக்கிறார் ஆண்டவர்? இவ்வளவு வசதியோடு வாழ்ந்தும் உயர்ந்த சம்பளத்தை பெற்றும் நாம் எதையோ நாம் அனுபவிக்க வேண்டும், வாழ்க்கை வசதிகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகிறோமே தவிர, இவைகளெல்லாம் கொடுத்து நம்மை ஆசிரிக்கும் தெய்வத்திற்கு நாம் பணி செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு முதலில் பெற்றோர்களாகி உங்களுக்கு இருக்கின்றதா? ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடாது? எனக்கு கஷ்டம். இன்னொரு கல்யாணம் ஆன பொண்ணு சொன்னிச்சு, என்னம்மா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுப்பா, ஒரு குழந்தை கூட இல்லையே. மற்றவங்களாம் சார் புழு பூச்சிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குழந்தை கூட இல்லையேப்பா, ஒரு பிள்ளையாக பெற்றுக்கக்கூடாது. இல்லை சாமி, அதெல்லாம் ரொம்ப பெஜாரானது, ரொம்ப வலி, தாங்க முடியாத வலி. அதனால் இந்த வலியை தாங்க முடியாதனால தான் நான் இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. எங்கே போகுதுன்னா, ஆக அவர்கள் இருவரும் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள். ஆனால் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசை அவர்களுக்கு இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அனுப்புவது அது வேற விஷயம். ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்தை அவர்கள் ஏன் பெறக்கூடாது? இதற்காக திட்டம் போடுகிறார்கள். அமெரிக்கா சென்று சம்பாதிக்கிறார்கள். இருவரும் 2 லட்சத்திற்கு மேலே சம்பாதிக்கிறவர்கள். ஆனால் சென்று 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஒரு குழந்தை கூட இல்லை. இவர்களா 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? நிச்சயமாக இல்லை. ஆகவே இது சிந்திக்க வேண்டிய நேரம் என்பர்களே. 50 ஆண்டுகளிலும் ஆண்டவர் அவருடைய அன்பு கரத்தை என்னுடைய தோள் மேல் வைத்து காத்து ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது அவர் என் மீது காட்டிய கருணை, என்னுடைய அன்பு பெற்றோருடைய ஒரு ஜெபமும் ஒரு பக்கம். நான் 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுதே என் பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள். பெரிய காலரா வந்து அவர்கள் மறைந்து விட்டார்கள். என்னை வளர்த்து விட்ட என் பாட்டியை நான் நன்றி கட்டுப்பட்டிருக்கிறேன். அன்னம்மா என்பவர்கள் அவர்கள்தான் என்னை வளர்த்து ஏசபை குருக்களிடம் ஒப்படைக்க, ஏசபை குருக்கள் எனக்கு கல்வியை கொடுத்து இப்படிப்பட்ட குருத்துவ நிலைக்கு என்னை பார்க்க வரம் தந்தார்கள். என்னோடு கூட பிறந்த ஒரு அக்கால் இருந்தார்கள். அவர்களும் திருமணமாகி 4 பிள்ளைகளும் அவருடைய கணவர் அவர்கள் எல்லாருமே இறந்து போய்விட்டார்கள். ஆனால் என்னை மட்டும் ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எழுந்திருப்போம். அன்பு தந்தையே இறைவா, நீர்
ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் நாங்கள் பங்கு பெற வாய்ப்பளித்தீரே. கிறிஸ்துவுக்கு நாங்கள் என்றும் வாழவும் அதன் பயனாக உலகை உய்விக்கும் நற்பணிகளிலே மகிழ்ச்சியோடு செயல்படவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருதயத்தின் வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. மகிழ்ச்சியோடு சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறியது. முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, அன்பு இறை மக்களே, என்னை வரவழைத்து திருப்பலி நிறைவேற்றச் சொல்லி ஒரு சில நல்ல வார்த்தைகளையும் சொல்லி இந்த தொகையை எனக்கு தந்திருக்கின்றார். அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் அன்பு பாசமிகு பங்கு தந்தை ராக் சின்னப்பா, அவருக்கு உதவியாக இருக்கும் அந்தோனிதாஸ், இருவருக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூப்பா. நித்திய ஸ்துதிக்குரிய தொடர்ந்து பாடுவோம். அவரை உற்று நோக்குங்கள், ஆசீர்வதிப்பீர்கள். நம்முடைய மத்தியில் எழுந்தருளிருக்கிற இந்த நற்கருணைநாதரை நாம் உற்று நோக்குவோம். தந்தையவர்கள் தன்னுடைய அந்த 50 ஆண்டு கால குருத்துவ அபிஷேக பணியில் இது கடவுள் எனக்கு செய்திருக்கிறார், அருள் நிறைந்த மரியே என்று சொல்லி மரியாவை போற்றுகிற போது அவள் சொல்லுகிற வார்த்தைகள், வல்லவராம் கடவுள் எனக்கு பேரருள் புரிந்திருக்கிறார். மனதில் இருக்கின்ற நன்றிகளை கொட்டி வெளிப்படுத்துகின்ற இந்த நன்றியுள்ள குணம் இதோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது அவர் செய்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சிறியதும் பெரிதுமாக செய்திருக்கிற எல்லா இடங்களுக்கும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு உடல்நலத்தை கொடுத்தீர், குடும்பத்தை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், வசதியை கொடுத்தீர், வலிமையை கொடுத்தீர். பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகள் வந்தபோதும், கஷ்டங்கள் வந்தபோதும், நெருக்கடிகள் வந்தபோதும் அத்தனையும் தாங்கிக் கொள்வதற்கான தைரியத்தை கொடுத்திருக்கிறீர், வலிமையை கொடுத்திருக்கிறீர். உமது வல்லமையாலே என்னை தாங்கி கொடுத்திருக்கிறீர். பல்வேறு விதமான பேர் ஆபத்துக்கள், விபத்துக்கள், இன்னும் எதிர்பார்க்க முடியாத நிலையில் திடீரென வந்து கொண்டிருக்கிற அழுத்தங்கள், இவற்றிருந்தெல்லாம் காப்பாற்றிருக்கிற கிருபைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை கண்டு சொல்லுவோம். இது ஆராதனை நேரத்தில் வெறுமனே கொடும் கொடும் என்று கேட்பது மட்டுமல்ல, ஆண்டவரே கொடுத்திருப்பதற்காகவெல்லாம் நன்றி கொடுக்கிறேன்.
பயந்து போயிருந்த நிலைமைகள். ஆனால் அவையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தவிடுபடியாக்கி விட்டு ஆண்டவரே, இதெல்லாம் நமக்கு நிகழ்ந்திருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு நடந்திருக்கிறது. ஆண்டவருக்கு கண்டு செல்லவாம். இன்றைய திருப்பலியின் முதல் வாசகத்தில் தொடக்க நூலில் நாம் அந்த கிரியேஷன் ஸ்டோரி என்று சொல்லுகின்ற கடவுள் உலகத்தை படைத்து அதில் படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்து அவனை ஒரு பெரிய நந்தவனம் போல இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் குடியமரச் செய்து இந்த நடுவில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது. அந்த மரத்தினுடைய கனி பார்ப்பதற்கு அழகாகவும் மேலும் அது வனப்பாகவும் இருப்பதை காணுகிற போது அத்தனை பேர் ஈர்க்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்களை சுதந்திர பறவைகளாக அங்கே வாழ விடுகிறார். ஆனால் இதுதான் ஒரு பெரிய ஒரு சறுக்கை. வஞ்சிக்கிறவன் வருகிறான், பேச்சு கொடுக்கிறான். அந்த ஏவாள் மதிமயங்கி போகிறாள். கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை நீங்கள் உண்ணலாம். அப்படி உண்டால் கடவுளைப் போல உங்களுக்கு அறிவு தெளிவு பிறக்கும், நன்மை தீமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உண்ணுகிறாள், தன்னோடு இருக்கிறவருடைய கணவனுக்கு உண்ண கொடுக்கிறாள். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சறுக்கள் வருகிற போது, சோதனை வருகிற போது ஆண்டவரே என்று சொல்லி அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு இல்லாமல் அவர்கள் இப்படி தீமையின் சூத்திரகாரியாக இருக்கிற அந்த தீமையின் மொத்த உருவமான அந்த சக்தியின் பேச்சை கேட்டு சறுக்களில் விழுந்து விடுகிறார்கள். பாவம் குடியேறுகிறது. அடுத்து என்ன நடக்கிறது? கடவுள் தேடி வருகிறார். எங்கே தான் படைத்த இந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் தேடி வருகிறார். ஆனால் அவர்களோ அங்கே இருக்கிற அத்திமர இலைகளால் ஆடைகளை செய்து கொண்டு அவர்கள் பதுங்கி மறைந்து இருக்கிறார்கள். ஆனால் கடவுளோ தேடி வருகிறார். இங்கே இருக்கிற கடவுளும் அதைத்தான் இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார். தேடி வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். ஆனால் தேடி வந்து கொண்டிருக்கிற கடவுளை இன்றைக்கு இந்த மானிடம் ஒன்று நிராகரிக்கிறது அல்லது கடவுளிடமிருந்து தூர போய் விடுகிறது. ஆண்டவர் கேட்கிறார், இன்னும் என்னதான் செய்யணும் சொல்லுங்க. உனக்கு என்று சொல்லி ஒரு பெரிய நந்தவனத்தை கொடுத்து குடியேறச் செய்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுகிற போது நீ என்னுடைய வார்த்தையை மீறி போன அந்த நிலையில இப்பொழுது உன்னையும் மறைத்துக் கொள்ளுகிறாயே என்கிற போது அந்த கடவுளை விட்டு தூர போகிற தன்மை, கடவுளை விட்டு மறைந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நினைப்பு ஆசீர்வாதமானதாக இருக்கிறதா? நமக்கே தெரியும். ஏசு ஆண்டவரை 2 பேர் கொடிய அந்த செயல்களால் அவருடைய மரணத்திற்கு வித்திடுகிறார்கள். ஒன்று யூதாசு, இன்னொன்று மறுதலித்த சீமோன். ஆனால் என்ன நடக்கிறது? தன்னுடைய தலைவனை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு அழுது ஆண்டவரிடத்தில் சரணடைகிறார் பேதுரு என்கிற சீமோன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து, ஐயோ அவரை நான் கொன்றேனே என்று சொல்லி அவரிடத்தில் திரும்பி பார்க்காமல் நான்கு கொண்டு சாகிறான் யூதாஸ். இன்றைக்கு நம்மிடத்தில் வெள்ளிக்கிழமையாக இந்த நாளில் பரிகாரம் தேடி வாருங்களுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படித்தான் ஆண்டவர் விட்டு போனாலும் பரவாயில்லை, திரும்ப வாருங்கள். அவரை நிராகரித்த தருணங்களை மன்னித்து விட்டு மீண்டும் வாருங்கள். அவர் உங்களுக்கு தேவைப்படுகிறார். அவருடைய வல்லமை தேவைப்படுகிறது, அவருடைய ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் உறுதி கொண்டவர்களாக, ஆண்டவர் என்னுடைய பாவங்களால், என்னுடைய துரோகங்களால், என்னுடைய செயல்பாடுகளால் உம்மை நிராகரித்திருக்கிறேன், உம்மை விட்டு விலகி போயிருக்கிறேன், ஆனால் நான் திரும்ப வந்திருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அனைவரும் எழுந்து நின்று அன்பு கூறுவேன் என்கின்ற இந்த பாடல் வரிகள் மூலமாக ஆண்டவரே என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும், தூர போக விடாதேயும். இந்த உலகத்தினுடைய சோதனைகளும் உலகத்தினுடைய பாவங்களும் என்னை தூர எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆண்டவரே உண்மையை நம்பியிருக்கிற பிள்ளை நான். I'm very fragile. நான் மிகவும் பலவீனப்பட்டவன் ஆண்டவரே. எனக்கு பலம் கொடுக்கிறவர் நீர் மட்டும்தான்.
வலைவனத்தில் எத்தனையோ பாவங்களும் எத்தனையோ விதமான அடுக்காத காரியங்களும் செய்திருக்கிறேன். மீண்டும் வருகிறபோது ஆண்டவரே உண்மையான அன்புகளின் காலத்திற்கு உண்மை கட்டுப்படுத்திக் கொண்டு உண்மையை அன்பு செய்து வாழ்வேன் என்று சொல்கிற பிரமாணிக்கத்தோடு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்போம். மீண்டும் புதிய வாழ்வை தொடங்குகின்ற ஆசிரியம் பெற்று மகிழ்ந்த பாடலை பாடுவோம். கூடுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமா அன்பு கூடுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூடுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே எங்கிருந்து வரும் இதுவரை உதவுகிற கடவுளே எனக்கு உதவியாக வரும். இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 காணுகிற கடவுளே இதோ என்னை கண்டு கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே, என்னுடைய முழு உள்ளத்தையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். காணும் தெய்வமே கண்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய திரு பராமரிப்பிற்காக கொண்டாடுவோம். என்னை கண்டீரே நன்றியையா என்னை கண்டீரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கடவுளே எனக்கு நீ பல நலன்களை செய்திருக்கிறீரே, சுகம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடல் நலம் என்பது என்னுடைய பிள்ளை நலமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற பெருத்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற நலனுக்காகவும் இன்னும் பல பேருக்கு நீ நலன் கொடுக்கவிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஏகோவாரவா சுகம் தந்தீரே நன்றியையா சுகம் தந்தீரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எளிய ஆராதனை நாங்கள் வேண்டி கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. உங்களை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறார் ஆண்டவரே? இன்னும்
இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் நான் தவறி நடந்து கொண்டேன், நம்முடைய வாழ்க்கையில் விழுந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, நீ மீண்டும் மீண்டும் முகமலர்ச்சியோடு என்னை தேடி வருகிறேன். உன்னுடைய பாவங்கள் செத்துகிறோம் போல இருந்தாலும் அவற்றை நான் வெண்பணியில் வெண்மையாக மாற்றுவேன் என்று சொல்லி என்னுடைய பாவ கரைகளை எல்லாம் தூய்மையாக நீர் மாற்றுகிறவர் என்று சொல்லி உன்னிடத்தில் மன்றாடி ஒப்படைக்கிறோம். என்னுடைய ஆசீர்வாதம். அமருவோம். அன்புக்குரியவர்களே, இன்னைய நற்செய்தியில் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உள்ளம் கலங்க வேண்டாம், கலங்கி போயிருக்கிறது, என்ன நடக்குமோ என்று சொல்லுகிற ஒரு பெரிய நிலையிலே இன்றைக்கு அச்சுறுத்தலோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். என்ன ஒரு நாள் 2 நாளா தமிழக மக்களுக்கு என்ன இதென்ன சாபக்கேடா? கடந்த 4 மாதங்களாக இப்படியே வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன? அவனை நேர்ந்தா கொடுத்திருக்கிறோம் இப்படி வாழ வேண்டும் என்பதற்காக. எப்படி வாழ வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி கூணி குறுகி போயிருக்கிற ஒரு வாழ்வுக்கு இன்றைக்கு ஆட்பட்டு போயிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சாபம் நீங்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்திற்கு நிலை இது நம்மை விட்டு அகழ வேண்டும். ஆகவே ஆண்டவர் இப்பொழுது வாக்குறுதி கொடுக்கிறார். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களை நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அடுத்து அவரே சொல்லுகிறார், தூய ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படும், அந்த ஆவியானவர் உங்களுக்கு அத்தனையும் சொல்லிக் கொடுப்பார். ஆகவே இந்த நிலையில உங்களுக்கு மறந்து போனதை எல்லாம் கூட அவரை நினைவூட்டுவார். அந்த ஆவியின் வல்லமையில திட்டப்படுத்தப்படுவீர்கள். பயப்பட வேண்டாம், மருள வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுக்கு நான் அமைதி அளிக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கிறேன். இந்த சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை, மகிழ்ச்சியை நான் உங்களில் கழிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு சமாதான உண்மையில் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நேரம் இருந்தால், ஒரு நேரம் இல்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் காலத்திற்குமா இப்படி 24 மணி நேரமும் இப்படி இயந்திர யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல போய்கொண்டே இருக்கிற நிலையில் கொஞ்ச நேரம் நிம்மதி வேண்டாமா? கொஞ்ச நேரம் நிறைவு வேண்டாமா? கொஞ்ச நேரம் சந்தோஷம் வேண்டாமா? கொஞ்ச நேரமாவது கண்ணையன் தூங்குகிற அந்த ஒரு ஆறுதல் வேண்டாமா? ஆனால் ஏதோதோ நினைப்புகள் ஏதோதோ நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய குடும்ப வாழ்வில் நடக்கிற போது நமக்குள்ளாரே இருக்க வேண்டிய சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது, சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. குடும்பத்தில் பல பேர் கசந்து சொல்லுகிறார்கள், பெத்த பிள்ளையினாலும் சந்தோஷம் கிடையாது, கட்டின வீட்டிலும் சந்தோஷம் கிடையாது, சொந்த வீட்டிலும் சந்தோஷம் கிடையாது. அப்படின்னா எங்கதான் சந்தோஷம் இருக்கிறது? நாம் இப்படியே காலத்திற்கும் கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்பதற்காக கடவுள் படைத்திருக்கிறார். இல்லை, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் சொல்லுகிற சமாதானம் கிடையாது, அது குறைபட்டு போன சமாதானம், நிறைந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட சமாதானம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் வர வேண்டும் என்று சொல்லுகிற போது சமாதானத்தின் கடவுள் இருக்கிறார். சமாதானத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னவர், அவர் பிறப்பின் பொழுது வானதூதர்கள் சொன்னார்களே, உலகத்தில் அத்தனை பேருக்கும் நல் மனது கொண்ட அத்தனை பேருக்கும் அமைதி உண்டாகுக என்று சொல்கிற அதே ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிறது. நாமும் சில நேரங்களில் இந்த சமாதான குறைபாடுகளுக்கு காரணிகளாக மாய்ப்படும். நம்மாலே சண்டை, நம்மாலே குரோதம், நம்மாலே வன்முறை, நம்மாலே மனஸ்தாபங்கள், நம்மாலே புரிந்து கொள்ளாமை, நம்மாலே பல்வேறு விதமான குடும்பங்களில் போராட்டங்கள் இருக்கிற போது அதற்கு காரணமாக நாம் இருக்கக்கூடாது. சமாதானத்தின் தூதுவர்களாக, சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிற அந்த பேறு பெற்ற ஆசிரியரை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒருவேளை நம்மால் சமாதான குறைவு ஏற்படும் என்று சொன்னால், ஆண்டவரே அந்த அபாக்கியம் எனக்கு தேவை கிடையாது, அப்படிப்பட்ட பாவப்படி என்மேல் வரக்கூடாது ஆண்டவரே, சமாதானத்தின் பிள்ளையகனை மாற்றம் என்று சொல்லி மன்றாடுவோம். இப்பொழுது அனைவரும் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைந்திருக்கிறவரை எங்களை ஆசீர்வதியும், எங்களை தேற்றி அருளும் ஆண்டவரே. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல எங்களை தேற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த தேறுதலில், இந்த ஆறுதலில் நாம் சமாதானத்தை பெற்று மகிழ இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்மை சமர்ப்பித்து பாடுவோம்.
தீர்ப்பாரே. எல்லோரும் சேர்ந்து பேசுவது போல் என் நேசர் பேசுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் ஒரு தாய் பேசுவது போல் என் நேசர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் ஒரு தாய் பேசுவது போல் தேற்றுகிறவராகிய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புகிற சொன்னவரே, அவர் உங்களுக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்துவார், நிறைவூட்டுவார் என்று சொல்லுகிற அந்த ஆசிரை இருக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு மாட்டவரே, ஆவியினால் உண்டப்பட்டவர்களாக, ஆவியானவரது பிள்ளைகளை பெற்றவர்களாக, கனிகளை சுமந்தவர்களாக வாழ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும் ஆறுதலின் தேவனே, எங்கள் ஒவ்வொருக்கும் சமாதானம் தருகிற கர்த்தாவே, ஆண்டவரே மார்போடு அணைத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பை படுகிறவரே, ஏதோ இந்த நேரத்தில் ஆறுதலுக்காக, சமாதானத்திற்காக, உமது பேரர்களுக்காக, வாழ்வில் நலன்களை காண வேண்டும் என்று சொல்கிற பல்வேறு வேண்டுதலுக்காக வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அத்துணை பிள்ளைகளும் வந்து உம்மை பார்த்ததுனால, உம்மை அன்பை சுமத்தியதனால இந்த இதய பரிமாற்றத்தில் அந்த இதய நிறைவு பெற்றவர்களாக இன்று இந்த நேரத்தில் இவர்கள் வீடுகளுக்கு கடந்து போகிற போது இவர்களின் ஆசிரால் நிரப்பியறலும் தெய்வீக வல்லமை இவர்களை அத்தனை சோதனைகள் இருந்தும் பாவச்சூழல்கள் இருந்தும் இவர்களை காப்பாற்றி எல்லோரும் தூயவர்களாக பரிசுத்தவான்களாக காலத்திற்கும் ஆடக்கூடிய பேர்களை இவர்கள் மீது இந்த நேரத்தில் பொழிந்தருள ஆண்டவரே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். வரும் சாதனத்தை தாண்டி பணிந்து ஆராதிப்போம். எளிய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாது.
திருப்பாலினவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவள் துளத்தமாக இவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் மீட்பின் படையாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூயாவின் ஒன்றுக்கு ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளத்தின் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இறைவனர் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் மருத்துவ ஆண்டவர் சந்திக்க செல்கிற போது காசுகளை சுரூபத்தின் மீது எறியாமல் உண்டியலில் போடுவோம். சற்று தட்பவெப்ப நிலை சூடாக இருக்கிற இந்த நிலையில் ஆலயத்தில் சத்தம் போடாமல் அருகமையில் இருக்கின்ற இடங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களை அசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். இறுதி பாடல். இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் உங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே சேர்ந்து வந்தால் உங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதி கொடிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை செய்யும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக
நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போது ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி.